இவருடைய பிளேயிங் ஸ்டைல வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல நம்ம ஒரு கவனிக்கணும். என்னன்னா, ஸ்டார்ட்டிங் முதல் செஞ்சுரி போடும்போது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது. டபுள் செஞ்சுரிக்கு வரும்போது அதான் 101லேருந்து 200 ரன்ஸ்க்குள்ள இந்த ஸ்ட்ரைக் ரேட். 200 அண்ட் 250க்குள்ள இந்த ஸ்ட்ரைக் ரேட். 250 தாண்டுனதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரைக் ரேட் நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பால் ஃப்ளாட்டா இருக்கும்போது, இந்த டே 2 உடைய 2ண்ட் செஷன்ல நல்லாவே வந்து ஃப்ரீ ஃப்ளோவா பால்ஸ் இது ஏன்னா அவங்களும் வைட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க ஃபீல்ட. டர்ன் இல்ல, எதுவுமே இல்ல தெரிஞ்சு போச்சு. ரன்ஸ கன்டின்யூ பண்ற மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்க. அப்போ கேப்ஸ பார்த்து பவுண்டரீஸ் அடிக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லா ஆடுனாரு. ஆனா இன்னொன்னு அவருடைய அந்த 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 ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் யோசிச்சது என்ன அப்டின்னா, ஒரு புஜாரா இல்ல. ஒரு ரஹானே இல்ல. இவங்க 2 பேரும் இல்லாத இந்த ஒரு டெஸ்ட் டீம்ல ரிதிமன் சஹா இல்ல. இவங்கலாம் வந்து ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் மேட்ச பொறுமையா பார்த்து அழகா அவசர அவசரமா ஆடாத பேட்ஸ்மேனா நம்ம டீம்ல இருந்தவங்க. ஆனா அதுல ரொம்ப பெரிய சக்சஸ பார்த்தது சேத்தேஸ்வர் புஜாரான்னு சொல்லலாம். அந்த மாரி இந்த நம்பர் 4 ஸ்லாட்ல இப்ப இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, விராட் கோலியோட இந்த ஸ்லாட்ல விராட் கோலி மாதிரியும் ஆடுறாரு, புஜாரா மாதிரியும் ஆடுறாரு. 2த்தையும் மிக்ஸ் பண்றாரு. 2 பேர் மாதிரியுமே நேரத்துக்கு ஏத்த மாரி மாத்தி ஆடுறாரு.